நம்ம வாழ்க்கையின் ரியல் ஹீரோ யாரு? நம்முடைய அப்பா தான். நமக்கே நாளைக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம ஹீரோ வருவாரா? ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என்னுடைய ரசிகைக்கு உடம்பு சரியில்லை, நான் அவளுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்துட்டு தான் போவேன் சொல்லுவாங்களா? என்னுடைய ரசிகன் தான் இவ்வளவு பெரிய கட் அவுட் எல்லாம் வச்சான், அவன் 8 அரியர் வச்சிருக்கான், நாம கூட உட்கார்ந்து அவனை படிக்க வச்சு பாஸ் ஆக வச்சுதான் அடுத்த படம் நடிப்பேன் அப்படின்னு எந்த நடிகராவது இருப்பாரா? அவங்களும் நம்மளுடைய என்டர்டைனர்ஸ். ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்தோமா நல்லா கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அதுக்கு அவங்க ஒர்த்து. ஆனா நம்ம ஹீரோ அப்படின்னா நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் தன் உயிரை யார் கொடுக்கிறாரோ அவர்தான் நம்ம ஹீரோ. அது நம்ம அப்பாவை தவிர யாரும் கிடையாது. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது, நீங்க கொண்டாட்டத்துல இருக்கும்போது, நீங்க ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும்போது இந்த உலகமே உங்க பக்கத்துல இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு அவமானம், உங்களை எல்லாரும் கைவிட்டுறாங்கன்னு வைங்க, எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் உனக்காக நான் இருக்கிறேன்டான்னு அந்த டிராகன் படத்துல அவன் எவ்வளவு போய் சொல்லி ஏமாத்தினாலும் கூட கடைசி வரைக்கும் அவனை நம்புகிற ஒரே மனுஷன் அவங்க அப்பா தான். அப்பாவுக்கு மட்டும்தான் தான் பிள்ளை முக்கியம். இந்த உலகத்துல யார பத்தியும் அவருக்கு கவலையே கிடையாது. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், நான் பார்க்காத உயரங்களை எல்லாம் என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரே கனவை கொண்ட ஒரே மனிதர் உங்க அப்பாவை தவிர யாருமே கிடையாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் படிக்காத படிப்பை உங்களுக்கு ஏன் அவர் கொடுத்தார்? என்னை விட என் பிள்ளை ஒரு படி உயரத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற உங்க தகப்பனின் கனவு தான் உங்களை இங்கே உட்கார வைத்திருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அவர் பிஞ்சு போன செருப்பு போட்டிருப்பார், அவர் ஓடாத கடிகாரம் கட்டியிருப்பார், அவர் சாதாரண டிரெஸ் போட்டிருப்பார், ஆனால் உங்களுக்கு பிராண்டட் டிரெஸ், காஸ்ட்லியான வாட்ச், நல்ல ஷூ வாங்கி கொடுத்திருக்கிறார்னா எனக்கு எது கிடைக்காட்டாலும் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே கடவுள் நம்ம வீட்டுல இருக்கிற நம்முடைய அப்பா மட்டும்தான்.